தைப்பொங்கல் நாளிலே சிட்னி பொங்கல் விழாவிலே மாலை நேரத்திலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாலை நேரத்திலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தைப்பொங்கல் நாளிலே சிட்னி பொங்கல் விழாவிலே மாலை நேரத்திலே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ஓ ஓ ஓ Sydney Pongal, one world, one day. Same type Pongal, far flung hearts find their way. From Elam, from India, Malaysia, Singapore, and the Tamil diaspora all over the world. We light the path, we sing once more. Pongalo, Pongal, Pongalo, Pongal, Pongata, Pongo, Pongal, Pongalo, Pongal, Pongata, Pongo, Pongal, Pongalo, Pongal. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தேமதுர தமிழோசை மூலம் நேர்களுக்கு எமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்கள் இப்பொழுது முதல் 5 மணி வரை கேட்கவிருப்பது கலையின் கானமழை நிகழ்ச்சி. நேர்களே, இன்றைய கலையின் கானமழை நிகழ்ச்சியிலே முதலிலே நாங்கள் ஒரு உரையாடல் இடம்பெற இருக்கின்றது. உரையாடலை காண்போம். அது எது சம்பந்தமாக என்றால், வர இருக்கின்ற பொங்கல் திருநாள் சம்பந்தமான ஒரு உரையாடல் தான் நேர்களே. பொங்கல் ஏற்பாட்டு குழு சார்பாக சிட்னியை சேர்ந்த தமிழ் செயற்பாட்டாளர்கள் திரு கணேஷ், திரு சிவா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். ஏனென்றால் எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்ததுக்கு முதல் கண் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதாவது விருந்தினர்களாக நீங்கள் வந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சியும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெற போகிறது என்பதில் ஐயமில்லை. சரி, பொங்கல் திருநாள் பற்றி நாங்கள் இன்று உரையாட இருக்கின்றோம். சரி, பொங்கல் நாங்கள் எல்லாரும் ஊர்ல செய்த மாதிரி இங்கேயும் செய்கின்றோமா, அல்லது இங்கே ஒரு வித்தியாசமான முறையிலே மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு நிகழ்ச்சியாக செய்ய போகின்றோமா? என்ன காரணம் என்று சொல்லுங்கள் நீங்கள் பொங்கல் திருநாள் செய்வதற்கு. பொங்கல் பண்டிகை. ஆமா. தைப்பொங்கல் நாள் என்பது தமிழர்களுடைய ஒரு வாழ்வியலிலே ஒரு சிறப்பான ஒரு விழா. ஆமா. இதனை ஒரு தமிழ் தேசிய விழாவாக கொண்டாடுமாறு தமிழீழ தேசிய தலைமையூடாக 2008ஆம் ஆண்டு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதனை ஒரு அனைவரும் நாங்கள் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், ஒரு போரில் ஒரு பெரிய அவலங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நேரம், எங்களுடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருந்த காலம். அந்த நேரத்திலும் தமிழர்களுடைய மரபு, தமிழர்களுடைய பண்பாடு, இவைதான் எங்களுடைய போராட்டத்தை, எங்களுடைய தமிழ் இனத்தின் அந்த தக்கமைப்பை முன்கொண்டு செல்லும் என உணர்ந்த இயக்க தலைமை அதனை ஒரு தேசிய விழாவாக கொண்டாடுமாறு அறிவுறுத்தலை வழங்கியது. அதற்கு அமைவான முன்னெடுப்புகளை நாங்கள் மேற்கொண்ட போதும் எங்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு பேரழிவு, அதனை நாங்கள் உடனடியாக ஒரு வீறு கொண்ட நிகழ்வாக மாற்றியமைக்க முடியவில்லை. இதனை நாங்கள் ஒரு தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்த கால அவகாசங்களும் அடுத்தது இங்குள்ள புற சூழல்களையும் கருத்தில் கொண்டு சிந்தித்து பலரது வேண்டுகோளுக்கு அமைவாக பல அமைப்புகளை உள்ளடக்கியதாக நாங்கள் இந்த தைப்பொங்கல் நாளன்றது இப்ப தமிழர்களுக்கு மொழியால இணைந்து நிற்கின்ற ஒரு விழாவாக தமிழீழ மக்கள்,
தமிழகத்து மக்கள், மலேசிய தமிழ் மக்கள், சிங்கப்பூர் தமிழ் மக்கள் என அனைவரும் அந்த ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்ற ஒரு விழா என்று சொன்னால் அது தைப்பொங்கலாகத்தான் இருக்கிறது. அப்ப நாங்கள் அந்த விழாவை ஒரு தேசிய விழாவாக நாங்கள் அதை எப்படி முன்கொண்டு செல்லலாம்? இப்ப மாவீரர் நாள் என்றால் எந்த ஒரு விமர்சனங்களும் இருக்காது. மே 18 சொன்னால் எந்த விமர்சனங்களும் இருக்காது. அந்த நாள்ல அனைவரும் கூடுவோம். அதனை போல இது தமிழர்களுக்கான ஒரு விழா, கலை பண்பாட்டை ஊக்குவிக்கின்ற ஒரு விழா. அதனை தமிழர்களுடைய அடையாளத்தை நாங்கள் பிரதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் அந்த தைப்பொங்கல் நாளில் இதனை செய்ய வேண்டும் என நாங்கள் இந்த முன்னெடுப்பை இங்கு சிட்னியில் உள்ள தமிழ் அமைப்புகளுடன் கலந்துரையாடிய போது இங்குள்ள முக்கியமான தமிழ் அமைப்புகளான தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, சிட்னி தமிழ் மன்றம், ஈழத்தமிழர் கழகம் ஆகிய முதன்மை அமைப்புகளும் ஏனைய தன்னார்வ அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் பல்நாட்டுகளை சேர்ந்த தமிழ் மக்களும் இதனை ஒரு தேசிய விழாவாக கொண்டாடுமாறு அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் இதனை ஒரு கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பாடு செய்து வருகின்றோம். 4 வருடங்களாக இதனை செயற்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். 4 வருடங்களாக அனைத்து அமைப்புகளும் உங்களோடு இணைந்து இந்த செயற்பாட்டிலே இறங்கி இருக்கின்றார்கள், அப்படித்தானே? ஆமாமா, அவர்கள் அனைவரும் ஏதோ விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப நாங்கள் அங்க இருக்கின்ற வேலைகள் என்றது ஒரு ஆள் பொங்கல் பானைகளை தயார் செய்ததால் இன்னொரு அலங்கரிப்பு வேலைகளில் ஈடுபடுவார்கள். அவர்கள் அப்ப தங்களால் அந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து செய்வோம், எங்களுக்கு இந்த அமைப்பு தான் செய்கிறது என்றது தேவையில்லை, அந்த நிகழ்வை நாங்கள் ஒருங்கிணைந்து செய்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை செய்கின்றோம். இப்ப நீங்கள் இப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு சிக்கல்கள் வருவது இல்லையா? என்னவென்றால் இப்ப எங்கள்கிட்ட இதை தந்திருக்கலாம், உங்கள்கிட்ட அதை கொடுத்திருக்கலாம், அப்படி இந்த பல அமைப்புகள் ஒன்று கூடும் பொழுது நாங்கள் இதை எடுத்து செய்தா இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்ற அந்த சிக்கல்கள் உங்களுக்கு வந்திருக்கின்றனவா? இதற்கு உதாரணமாக இப்ப நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொன்னால் அது ஒரு தமிழீழத்தை பின்னணியாக கொண்ட அமைப்பு. இப்ப சிட்னி தமிழ் மன்றம் என்றால் அங்க தமிழகத்து மக்களை பின்னணியாக கொண்ட அமைப்பு. அதனை விட எங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்குள்ளே பல அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்றது ஒரு தேசிய ரீதியாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு. அப்ப அந்த முக்கியமான முடிவுகளை, முக்கியமான சிந்தனைகளை முன்னெடுக்கின்ற போது அவர்களும் நாங்களும் இதனை செய்கின்றோம் என இணைந்து வருகின்ற ஒரு போக்குத்தான் காணக்கூடியதா இருக்கு. அந்த வகையில சிட்னி தமிழ் மன்றம் இப்ப நான் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு தனி நிகழ்வாக தைப்பொங்கலை செய்து வந்தவர்கள். அவர்கள் ஒரு இங்க 44 ஆண்டுகளாக செயற்படுகின்ற அமைப்பு. ஆனால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இதனை முன்னெடுக்கிறது என தெரியப்படுத்தவுடன் அவர்களாகவே ஒபிஷியலாக அறிவித்தார்கள் உத்தியோகமாக, நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து செய்கின்றோம். அப்படியான ஒரு ஒத்துழைப்புகள் இருக்கின்றன. ஆமாம், அது வரவேற்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு தன்மையாக இருந்தாலே உங்களுக்கு வேலை சுலபமாக முடியக்கூடியதாக இருக்கும், பலரை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நாடு கடந்து நாங்கள் எல்லா தமிழர்களையும் ஒன்று கூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது அங்கே நீங்கள் ஒழுங்குபடுத்தும் பொழுது யார் யாருக்கெல்லாம் எப்படி பிரித்து கொடுத்தீர்கள்? நிகழ்ச்சிகளை யார் செய்கின்றார்கள்? எப்படி அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சுலபமாக முடிந்ததா அந்த வேலைகள் எப்படி? நிச்சயமாக அந்த முதல் தடவை நாங்கள் ஒருங்கிணைக்கும் போது சில சிக்கல்கள் இருந்தாலும் காலப்போக்கில் அவ்வாறான சூழ்நிலைகள் எதுவாக காணப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கே நாங்கள் ஒன்று கூடும் போது யார் எந்த வேலை திட்டங்களை செய்ய போகிறீர்கள் என்ற கேள்விதான் அங்கே கேட்கப்படும். அப்பொழுது அவர்களாக முன்வந்து நாங்கள் இதை பொறுப்பெடுக்கின்றோம் என்று ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது அங்கே எங்களுக்கு அந்த சிக்கல்கள் எழுவது இல்லை, குறைவாகத்தான் இருக்கும். அந்தந்த வேலை திட்டங்களில் யார் இலகுவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அந்த வேலைகளை கொடுப்பதுதான் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சிக்கல்கள் எங்களுக்கு இருப்பதில்லை. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சவாலான விடயமாக பார்ப்போமாக இருந்தால் அந்த பொங்கல் நாளில் பொங்கலை செய்வது, ஏன் அந்த பொங்கல் நாளில் பொங்கலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலர் மத்தியில் காணப்படுகின்றது. ஆனால் அந்த கேள்வி ஏன் காணப்படுகின்றது என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. குறிப்பிட்டு சொல்ல போனால் என்ன வேலை நாளில் ஏன் செய்கின்றீர்கள் அப்படியான கேள்வியா? நிச்சயமாக தமிழர்களுக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, ஒரு பண்பாடு இருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு 2 வேறு வருடப்பிறப்புகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது, பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் போய் தை 1ஆம் தேதி தான் எங்களுக்கான புது வருட பிறப்பாக நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள்
ஒரு பக்கம் ஒரு சாரர் எடுத்துக்கொண்டு போகும்போது இன்னொரு சாரர் சித்திரை மாதம் சித்திரை வருடப்பிறப்பு தான் தமிழர்களின் வருடப்பிறப்பு என்று போகின்றது. ஆகவே இந்த இரண்டு முரண்பாடுகளையும் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய கடப்பாடு எம்மவர்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு ஒரு பொதுவான ஒரு அரசாங்கத்திடம் போனோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் 2 கோரிக்கைகளை அங்கே முன்வைக்க போகின்றோம். அப்ப நாங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்து ஒரு ஒருங்கிணைந்து ஒரு தமிழர்களின் பாரம்பரியத்தை தமிழர் இப்பொழுது வேற இனங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் சீனர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு ஒரு வருடப்பிறப்பு தான் இருக்கின்றது. அப்படி நாங்கள் பல இனங்களை எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு நேரம் காணாமல் இருக்கிறதால் நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒருங்கிணைக்க வேண்டும். அதனால் தான் இந்த பொங்கல் நாளை ஏன் நாங்கள் சிறப்பான நாளாக கொண்டு வருகின்றோம் என்றால் அது எங்களுக்கு சிறப்பான நாள் தான் பொங்கல் நாள். அந்த பொங்கல் நாளை தவிர்த்து அடுத்த நாள் 16ஆம் தேதி இதுதான் எங்களுக்கு சிறப்பான நாள். நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், எப்ப வேணுமென்றாலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய பிறந்த தினம் 25ஆம் தேதி என்று சொன்னால் நான் 26ஆம் தேதி நான் கொண்டாடலாம். ஆனால் என்னுடைய சிறப்பான நாள் 25ஆம் தேதி தான். அதே மாதிரிதான் தமிழர்களுக்கான ஒரு சிறப்பான நாளாகவும் கை விசேஷம் அத மாதிரி பல விடயங்களை நாங்கள் செய்வதற்காகவும் நாங்கள் ஒரு கனதியான நாளாக அந்த பொது விடுமுறை நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஊர்ல நாங்கள் தைப்பொங்கல் என்று சொல்லி சொன்னால் விடுப்பெடுத்து நாங்கள் காலமை வீட்டுல பொங்கி படைத்து ஆலயங்களுக்கு சென்று பக்கத்து வீடுகளுக்கு சென்று நாங்கள் கொண்டாடுவது வழமை. அதே சூழ்நிலையை இங்கே காணப்படுவதில்லை. ஆனால் நிச்சயமாக எங்களில் 10 பேர் எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் 7 பேர் நிச்சயமாக நாங்கள் விடுமுறை எடுத்து பொங்கலை காலம பொங்கி ஆலயங்களுக்கு சென்றோ நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று தான் இங்கேயும் புலம்பெயர் தேசங்களையும் நாங்கள் அந்த பொங்கல் நிகழ்வை கொண்டாடுகின்றோம். இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். காலமையில் நாங்கள் விடுப்பெடுத்து எங்களை வீட்டுல பொங்கி படைத்து விட்டு மாலையில் ஊர் கூடி பொங்குவோம், ஒன்று கூடுவோம். புலம்பெயர் தேசங்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இணையறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த பொங்கல் நிகழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு சமயம் சார்ந்த நிகழ்வாக நாங்கள் பார்க்கப்படுவதில்லை. தமிழர்களின் ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கின்றோம். சூரியனுக்கு பொங்கி படைத்து நாங்கள் நன்றி கடன் செலுத்துகின்ற ஒரு நாளாகவும் தமிழர்களின் ஒரு திருநாளாகவும் தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இங்கு சமயம் சடங்குகள் இதுகள் எல்லாத்தையும் கடந்து நாங்கள் அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒருங்கிணைவதற்கான ஒரு நாளாகவும் இந்த அரசாங்கத்திடம் இது எங்களுக்கான ஒரு முக்கியமான நாளாக இருக்கின்றது என்பதனை எடுத்து எதிர்காலத்தில் அடுத்த சந்ததிக்கு ஒரு கனதியான விடயத்தை நாங்கள் கொண்டே கொடுத்து இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக ஆக்க வேண்டும். தமிழர் என்று சொல்லி சொன்னால் பார்ப்பதற்கு எந்த நாளை நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? சொல்லக்கூடிய நாள் இல்லை. ஏன்னா அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் இராணுவம் சார்ந்த விடயங்களோ இல்ல மாவீரன் நாள் அது சார்ந்த விடயங்களை நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் அது ஒரு வேறு விடயங்கள். ஆனால் இந்த எமது கலை கலாச்சாரங்கள் விழுமியங்கள் என்று சொல்லப்படுகின்ற பின்புலத்துக்குள்ள நாங்கள் போனோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கு தமிழர்களிடம் ஏதுவான ஒரு விடயம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் பிரிந்து அதான் நான் முதலில் சொன்னேன். ஒரு பொதுவான இடத்தில் போய் நாங்கள் ஒரு உதவியை அரசாங்கத்திடம் ஒரு உதவி கோரிக்கை வைப்போம் என்று சொல்லி சொன்னால் இன்னொரு ஆள் போய் சொல்லுவார், இல்ல நியூ இயர் சித்திரை மாதம் எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இப்படியான போக்குகள் இங்கே காணப்படுகின்றது. ஆகவேதான் நாங்கள் அவற்றை உடைத்து எல்லோரும் ஒருங்கிணைவோம் என்பதுதான் இந்த துணிப்பொருள். நல்லது. நீங்கள் அந்த குறிப்பிட்டு கூறிய விடயம் நல்லது. அதாவது ஒன்றுதான் இருக்க வேண்டும். தமிழருடைய ஒரு திருநாள் என்றால் ஒன்றுதான் இருக்க வேண்டும். அதாவது இன்னும் ஒரு திருநாளை நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் கொண்டாடி வந்திருக்கலாம். அதில் இருந்து நாங்கள் வெளியில வர வேண்டும். அதாவது எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அடையாளத்தை நாங்க பலப்படுத்த முடியும். எங்களுடைய சந்ததி பலப்படுத்தும் என்றது எங்களால் முடியாத காரியம். ஆகவே நாங்கள் இப்பவே அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுத்து எங்களுடைய சந்ததியும் அதன் வழி கொண்டுவர வேண்டும். அதுல நீங்க இறங்கி இருக்கிறீர்கள் என்பது புரிகிறது. மற்றது நீங்க சொன்னது போல வேறு இப்ப மாவீர தினமோ வேறு மொழிவாக்கால் தினமோ அதை ஒரு பெரிய அடையாளமாக நாங்கள் கொண்டு செயற்படுத்த முடியாது என்றால் அது ஒரு விதமான அஞ்சலியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்.
ஆனா இது எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் நாங்க வெளிக்கொணர்கின்ற விடயங்கள். அப்ப எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் வெளியிலே வரும் பொழுது எங்களுடைய சந்ததியும் அந்த கலை கலாச்சாரத்துக்குள்ளே ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவார்கள். அவர் தங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை கொண்டு வருவார்கள். அதே நேரம் பிற சமூகத்திலே நாங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு சமூகம்ன்றது எல்லாம் கலந்தது. அந்த சமூகத்துக்கு விழாக்கள் இருக்க வேண்டும், நினைவு கூறல்கள் இருக்க வேண்டும், விளையாட்டுகள் இருக்க வேண்டும், இசை நிகழ்வுகள் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சமூகம் ஒரு முழுமையானதாக இருக்கும். அப்ப தமிழர்களுக்கு என்று பார்த்தோம்னா எங்ககிட்ட ஒரு தமிழர்கள் விழா என்ன என்று கேட்டால் அதுல எங்களுடைய எங்களுக்கே சொல்ல ஒரு தீபாவளியா, சித்திரை வருட பிறப்பா, தைப்பொங்கலா, எதனை நாங்கள் சொல்லலாம். தீபாவளி என்று போனா பிரிவுபட்டு சித்திரை பொங்கல் என்று போனாலும் கூட சித்திரை பொங்கல சித்திரை புது வருடத்தை தமிழ் சிங்கள புத்தாண்டு தானே அதுல ஒரு முரண்பாடு அதுல ஒன்று வருது. தமிழர்கள் இணைந்திருக்க கூடியதாக ஒரு விழா என்று சொன்னால் அதுவும் எல்லாரும் ஒரு விமர்சனம் இல்லாம ஒரு இயற்கை. இப்ப இயற்கை என்றது சூரியன் முதன்மையாக இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு பாக்குறோம் உலகம் எல்லா இடத்திலையுமே மழையால பிரச்சனை, வெயிலால பிரச்சனை, நீர் இயற்கைதான் சரிதான். ஆனா அது நாங்கள் சரியாக ஒரு வழிமுறைக்குள்ள இருக்கும் போது அதனால நாங்கள் பயனடைகின்றோம். அது அளவு கடந்து மீறும் போது அதனால அழிவடைகின்றோம். அப்ப அதை சொல்றது இந்த இயற்கை. அதுக்கே ஒரு தமிழன் வழிபாடு செய்திருக்கிறானுங்க மற்ற சமூகங்கள் அறியும் போது அவர்களே வியப்படைகிறார்கள். கடந்த தடவை அண்ட்ரூ சால்டன் பேசும்போது சொன்னார், இந்த இயற்கைக்கு நீங்கள் ஒரு வழிபாடு செய்கிற தனக்கு ஒரு அதுதான் என்ன ஒரு டச் பண்ணின விடயம் என்று சொன்னார். அப்ப அது ஒரு சமூகத்தின் அந்த ஒரு விழுமியத்தை அதனுடைய பண்பாட்டின் ஒரு அந்த தோற்றத்தை எங்களுக்கு சொல்லுவாங்க. அதான் உண்மை. நீங்கள் சொன்னது போல இயற்கைக்கு எதிராக இயற்கையை பாதிக்கின்ற வகையிலே உலகம் பூராவும் நடைபெறுகிற இந்த விடயங்களால தான் இன்றைக்கு இயற்கை கொந்தளித்து கொண்டு எங்களுக்கு இவ்வளவு அழிவுகள் உலகம் பூராவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நீ பார்த்தாலே விக்டோரியா மாநிலத்திலே பாரிய தீ விபத்துகள் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். மற்ற நாடுகளிலேயும் கூட வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டுகிறது. எங்களுடைய தாயகத்திலேயும் கூட இப்பொழுது மழையும் கடல் கொந்தளிப்பும் எல்லாம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப எங்களுடைய முன்னோர்கள் இவற்றையெல்லாம் அறிந்ததுனாலதான் அவர்கள் அதனை வழிபட்டு தெய்வமாக வணங்கி தங்களையும் காத்துக்கொண்டு உலகத்தையும் காத்துக்கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் என்ன சொல்றோம், கிளைமேட் சேஞ்ச் என்று அதை பெரிய விடயமாக சொல்லுவோம். ஆனால் அதனை எங்களுடைய பண்டை தமிழர் அது ஆரம்பத்தில் இருந்தே அதை சொல்லி வந்தார்கள். எமது மூதாதையர்கள் கடவுளாக பரிணமித்து வணங்கியது இயற்கையைத்தான். நிச்சயமாக அடுத்தது எங்களிடம் காணப்படுகின்ற இப்பொழுது காணப்படுகின்ற ஒரு பெரிய பாரிய குறையும் குற்றச்சாட்டும் என்னென்று பார்த்தோம் என்றால் வரலாறுகள் படிக்கப்படுவதில்லை. ஒன்று ஊக்குவிக்கப்படாமல் இருக்கின்றது. அதை ஊக்குவிக்கப்படுவது யாரின் கைகளில் உள்ளது? நிச்சயமாக எங்கள் போன்றவர்களின் கைகளில் தான் இருக்கின்றது. எமது அடுத்த சந்ததி அந்த வரலாறுகளை படித்து கடத்துவதற்கான அந்த வரலாறுகள் படிக்கப்பட வேண்டும். அந்த வரலாறுகள் அங்கே எமது மக்கள் முன் சித்தரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய இடத்தை அந்த பிளாட்ஃபார்மை எங்கே யார் ஏற்படுத்துவது? நாங்கள்லாம் ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக ஒரு தேசிய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விடயங்களை திட்டம் இருக்க வேண்டும். அதற்கான ஒரு இடமாகவும் தான் நாங்கள் இதனை எதிர்காலத்தில் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அப்படி என்று சொல்லி சொன்னால் அடுத்த ஒரு தேசிய இனத்துக்கு எங்களது தேசிய இனம் சார்ந்த கலை கலாச்சாரம் இப்படி ஒரு இனம் இருக்கின்றது, இந்த இனத்துக்கு கொண்ட ஒரு கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருக்கின்றது என்பதனை மற்ற இனங்களும் அறிந்து கொள்ள நாங்கள் இருப்பது மல்டி கல்ச்சரல் பல் கலை கலாச்சாரம் கொண்ட நாட்டுல இருக்கின்றோம். அப்படி அந்த நாட்டுல இருந்து கொண்டு இந்த நாட்டிலேயே எங்களுக்காக எமது இனம் நல்ல விடயங்களை செய்யணும் என்றதுக்கு அரசாங்கமே நிதி பங்களிப்புகளை கொடுத்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு நாட்டில இருந்து கொண்டு நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் பிரிந்துதான் இருக்க போகின்றோம், நாங்கள் இப்படித்தான் செய்ய போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது எதிர்காலத்தில் எங்களை நாங்களே மீண்டும் மீண்டும் அழித்து சேதப்படுத்துகின்ற ஒரு நிலைக்குள் தான் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றோமே ஒழிய நாங்கள் நேரிய வழியில் போகவில்லை என்பதனை நேயர்களுக்கும் அந்த பார்த்து கொண்டிருக்கிற சமூகத்துக்கும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுல அடுத்தது இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் அதே நாள்ல அந்த பொங்கலை செய்கிறோம். அது ஏனன்றதுக்கு இப்ப இங்க ஆஸ்திரேலியா தளத்துல உதாரணமா சிட்னியில பாத்தீங்கன்னா பல புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் பலர் குடும்பங்களாக இருக்கிறார்கள். அவர்களோட உறவினர்கள் இருக்கிறார்கள். சில குடும்பங்களுக்கு சிலர் பலர் தனிமையில் வாடுது. அப்ப ஒரு தைப்பொங்கல் நாள்ன்றது எங்களை எல்லாரையும் மகிழ்விக்கிற நாள். அந்த நாள்ல என்னுடைய அம்மாவோ அப்பாவோ ஒரு தொடர்பு கொள்ளும் போது தைப்பொங்கல் என்ன பொங்கினீங்களான்னு நீங்க கேட்கல, நாங்களும் இங்க பொங்கினோம்,
நாங்களும் இங்க உண்டா பொங்குறோம் என்று சொல்லக்கில்ல அவையில எல்லாரும் இணைஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தனிமையில வாடுற எங்களோட உறவுகளை நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்களும் வாங்கோ வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக பொங்குவோம். அப்ப பொங்கல்ன்றது நாங்கள் வீட்டுல செய்வோம், அது நீங்கள் பாரம்பரியப்படி செய்யறோம், அதை செய்யுங்க. ஆனா நாங்கள் ஒரு புலமை தளத்துல எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறோம், ஒன்றா சந்திச்சு அன்றைய நாள்ல ஒரு இனிமையான நாளாக அன்றைக்கு பொங்கி நாங்களும் ஒன்றிணைஞ்சு நிற்கிறதாவது. எங்களுடைய பிள்ளைகளும் இப்ப ஒரு பாடசாலை விடுமுறை காலம் வீடுகள்ல தான் இருக்கிறோம். அப்ப அந்த காலத்துல அவையல் கலை நிகழ்வுல பங்கு பெற்றலாம், விளையாட்டுகள்ல பங்கு பெற்றலாம், நல்ல ஒரு பண்பாட்டின் ஒரு செழுமைய காணலாம். அப்ப அவைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு நேரம். அப்ப அதை கொடுக்குற வகையில நாங்கள் அந்த நாளையே, அதாவது வேலை நாளாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் எங்களோட செயற்பாடு எல்லாரும் லீவை போட்டு சரிதான் அது விடுமுறை எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை செய்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு கனதியை கொடுக்குறோம், அது ஒரு வேல்யூ. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தெரியுது, ஓ அப்பா லீவு, அம்மா லீவு, அப்ப இதுகளுக்கு நாங்கள் போறோம். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான நாள். நீங்க லீவ் என்று சொன்ன உடனே தான் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்றேன். அதாவது எங்களுடைய கிராமத்திலே புனித அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது. அது திருநாள் ஆணி மாதம் 13ஆம் தேதி நடைபெறுவது. அப்ப நாங்கள் இங்கே ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்துக்கு ஊடாக அந்த திருநாள் திருப்பலியை நேரலையாக காட்டலையில ஆரம்ப காலத்துல எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த 13ஆம் தேதி லீவ் எடுப்போம், வேலைக்கு லீவ் எடுத்து தான் அதை கொண்டு வருவோம். இங்க என்ன அது பகல்ல போற விடயம் காலை 11 மணிக்கு. அப்ப நான் இப்ப என்ன சொல்ல வரேன், இப்ப நாங்கள் எங்களுடைய கோயிலுக்காக எங்களுடைய வேற ஒரு கொண்டாட்டங்களுக்காக லீவ் எடுக்கிறோம். அதே போல இது ஒரு நாளுக்காக நாங்க லீவை ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் இந்த நாள் தான் பொங்கல் என்று எல்லாருக்குமே தெரியும். இந்த நாள்ல பொங்கல் நாங்க அந்த நாளை ஒரு லீவு நாளாக வச்சிருந்தால் எல்லாருக்குமே கொண்டாடுவதற்கு சிறப்பாக ஒரு வசதியாக அமைந்துவிடும். அது ஒரு வேண்டுகோளாக நாங்கள் நேயர்களிடம் வைக்கலாம். சரி, இந்த வருடம் யாரும் லீவ் எடுத்து கொடுக்கவில்லை, எழுதி கொடுக்கவில்லை, தெரியவில்லை என்று சொன்னால் தொடர போன்ற வருடங்களிலே அந்த ஒரு நாள் எங்களுடைய பொங்கல் நாள்ல நாங்க எல்லாரும் லீவ் எடுத்துட்டு ஒன்று கூடுவோம். அதை நாங்க நிச்சயமா செய்தோம், இன்னும் வெற்றி பலம் அடைவந்தாங்க. அப்ப அந்த எங்களுடைய அரசியல்வாதிகளும் பார்க்கல தமிழர்கள் அடையாளம் இருக்கிறது. இவர்கள் அந்த நாளை பிரதான நாளாக கொள்ளுகிறார்கள், மதம் கடந்து அப்ப நிக்கிறார்கள். அது ஒரு வித்தியாசமான பலத்தை கொடுக்கும். என்னன்னா எங்களுடைய திரட்சியை பார்த்துதான் எங்களுக்கான சலுகைகள் கூடும். அப்ப நாங்கள் தமிழர்கள் நாடு கடந்த முறையில நாங்கள் எல்லா தமிழர்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல நாங்க பலமா நிற்கும் பொழுது அவர்களும் அரசாங்கங்களும் பார்ப்பார்கள், இவ்வளவு தொகையான மக்கள் இருக்கிறார்கள், அப்ப இவர்களுக்குள்ளால நாங்கள் பல சலுகைகளை அவர்களும் பெற்றுக்கொள்ளலாம், நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக இன்னொரு விடயத்தை நாங்கள் இது வெறுமனே பொங்கலாக மட்டும் நாங்கள் பார்க்கவில்லை, இது ஒரு சமூக கடப்பாடாகவும் கட்டமைப்பாகவும் நாங்கள் இதை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை முடுக்கி விட்டிருக்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா சமூகத்தில் இந்த தங்களை சமூகங்களுக்கு ஈடுபடுத்தி நல்ல விடயங்களை செய்தவர்களை அந்த மேடையில் கொண்டு வந்து அவர்களுக்கான கௌரவிப்புகளை ஏற்படுத்துவது, இளம் சந்ததியினர் கல்வி அல்லது பொது வாழ்வியலில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்களை கொண்டு வந்து அதில் நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்துவது, இதெல்லாம் செய்வதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் எமது சமுதாயம் நாங்கள் என்ன செய்யறாங்க என்றால் HSC-ல 12ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தை ஒரு பாடமாக எடுத்தவர்களை அங்கே கொண்டு வந்து அவர்களுக்கான கௌரவிப்பை செய்கின்றோம் கடந்த 4 வருடங்களாக. அது ஏன் செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஏனைய அந்த அடுத்த சந்ததியினர் தமிழ் பாடங்களை தங்களுக்குள் தாங்கள் கற்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். தமிழ் முக்கியமானது, எமது மொழி முக்கியமானது என்பதனை எமது மொழியை கற்றால் தான் எமது வரலாற்றை அவர்கள் ஆழமாக நேசிக்கலாம், ஆழமாக கற்றுக்கொள்ளலாம் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கே கொண்டு அவர்களுக்கான ஒரு கௌரவிப்புகளை செய்கின்றோம். அதே மாதிரி சமுதாயத்தில் வேற வேற விடயங்களில் சாதனை செய்தவர்களை அங்கே மேடையில் ஏற்றி கௌரவிக்கின்றோம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் வெறுமனே ஒரு பொங்கலாக மட்டும் பார்க்காமல் ஒரு தேசிய நிகழ்வாக கொண்டு வருவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் இருக்கின்ற இடத்தில் நாளை அடுத்த ஒரு தலைமுறை தான் இருக்க வேண்டும். அதுதான் எங்களை மாதிரியான ஆட்களுக்கான சந்தோஷமும் அதுதான்.
அவர்கள் வந்து அதை கனதியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர்கள் எடுத்து செல்லும் போது எங்களுக்கு இருந்த அந்த கடினங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது, அந்த கடினமான பாதைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்பதில் நான் போன்றவர்கள், கணேசன்னா போன்றவர்கள், இன்னும் பலர், முத்தரசு, அப்படி பலர் எங்களுடன் சேர்ந்து பல அமைப்புகள் சேர்ந்து இதில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய மகளிர் எங்களுடன் சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரின் நினைப்புகளும் கடப்பாடுகளும் ஒன்று மட்டும்தான் அடுத்த சந்ததியிடம் நாங்கள் ஒரு கனதியான விடயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான். ஆகவே இதை வெறுமனே பொங்கல் என்று மட்டும் பார்த்து விடாமல் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் அந்த நாளை ஒரு விடுப்பு நாளாக எடுத்து இதில் வந்து கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள் எல்லோரையும் கூட்டி வந்து இந்த நாளை நாங்கள் ஒரு கௌரவப்படுத்துற நாளாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. நல்லது நல்லது. நீங்க சின்ன 2 விடயங்கள் தொட்டு கொண்டு போனீங்க. பொங்கல் கடந்த ஒரு விடயமாக அது எனக்கு தென்பட்டது. இருந்தாலும் இந்த விடயம் பேசப்பட்டதால் நான் சொல்ல விரும்புகின்றேன். என்னவென்றால், நாங்கள் கௌரவப்படுத்துகின்ற விடயங்கள் வருகின்றன அல்லவா, அந்த கௌரவப்படுத்தல நாங்கள் சில வேளையில சரியான முறையில தெரிவு செய்யப்படாமல் போனோம் என்றால் அது கூட நம்மளுக்கு எதிரான விடயங்களை கொண்டு வந்து விடக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்க சார்பாக நாங்கள் செயற்படுவது போன்ற நிலைமை வரலாம். அப்படியான விடயங்கள். மற்றது தமிழ் பாடசாலையிலே கல்வி கற்று தமிழ் பாடசாலையில நிறைய புள்ளியல் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை மட்டுமே, என்ன பொறுத்தளவில் அந்த பிள்ளைகளை மட்டுமே நாங்கள் மேடையேற்றாமல் அதுக்கு அடுத்ததாக இன்னொரு 2 பிள்ளைகளை நாங்கள் இந்த சிட்னியில இந்த தடவை 63 தமிழ் மாணவர்கள் அந்த பரீட்சையில தோற்றிருக்கிறார். நாங்கள் அந்த 63 மாணவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தோம். அதைத்தான் நான் கேட்க வந்தேன். நாங்கள் வெற்றியாளர்கள் என்று பார்ப்பதல்ல, அந்த பங்களிப்பாளர்கள் அனைவருக்கும் உங்களை பொறுத்தவரை முதலாவதுக்கு நாங்கள் பரிசு கொடுக்கிறோம், சிறப்பு பரிசு அல்ல. அந்த 63 பேருக்கும் அதன் பெற்றோர்களுக்கும் நாங்கள் ஒரு மதிப்பை செலுத்துகிறோம். நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து 2 ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் அதுக்கான ஊக்குவிப்பை வழங்கி அந்த பிள்ளைகளும் அதை செய்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பரீட்சை மட்டும் முடிவல்ல, இந்த சமூகம் அதெல்லாம் கொண்டு காட்டுறோம். அது ஒரு நல்ல விடயத்தை நீங்க செய்யுங்க. நான் சில இடங்களை அவதானிச்சிருக்கிறேன். அதாவது உயர்தரமாக அந்த புள்ளியலை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் அந்த மதிப்புரிமை வழங்கப்பட்ட பொழுது பல பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு அது ஒரு இடமாக இருந்தது. ஏனென்றால் சந்தர்ப்ப வசத்தால் அந்த பிள்ளைகளுக்கு புள்ளி கிடைக்காமல் போன பிள்ளைகளும் அதுல வர முடியாது. அடுத்தது இதுல 93 புள்ளிகளும் 92 புள்ளியும் 80 புள்ளிகளும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க தமிழை ஆர்வத்துடன் படித்தீர்களா, பெற்றோர் ஊக்குவித்தார்களா? உங்களுக்கு முதலே குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் இந்த விடயங்களை தொடுவதற்கான காரணங்கள் எமது வரலாறுகள் கடத்தப்பட வேண்டும், எமது வரலாறுகள் படிக்கப்பட வேண்டும், எமது அடுத்த சந்ததி ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக மாற்றப்பட வேண்டும் என்ற பல காரணங்களை முன்வைத்துத்தான் நாங்கள் இதனை முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், பரீட்சையில் தோற்றிய மாணவர்களைத்தான் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோமே ஒழிய, அதுல 63 அண்ணா சொன்ன மாதிரி 63 பிள்ளைகள் அதில் தோற்றி இருந்தார்கள் என்றால் அந்த 63 பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் விண்ணப்பத்தை கோரி இருக்கின்றோம். விண்ணப்பம் வந்து ஓப்பனாகத்தான் நாங்கள் 3 மாதங்களுக்கு முன்பே எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போய் சேர்வது மாதிரிதான் நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் அனுப்புவது. அதில் பதிவு செய்து வருகின்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் நாங்கள் திறந்த மனதுடன் அவர்களுக்கான கௌரவிப்பை செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் அதற்கு தயாராக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற வேளையில் இந்த பொங்கல் நிகழ்வில் வெற்றியாளர்கள் மட்டும்தான். ஏனென்றால் நாங்கள் பார்க்கின்றோம் அதுல பரீட்சையில் தோற்றிய ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்களாக தான் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு அடிஷனலாக ஒரு படிக்குது அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு தகமை இருக்க போய் தான் அந்த பிள்ளை அந்த மொழியையும் படிக்குது, அந்த மொழியையும் எழுதுது, வாசிக்குது. அந்த பிள்ளையிடம் ஆற்றல் இருக்கின்றது. ஆகவே உயர்ந்த புள்ளி எடுத்தவர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்துவது எனக்கு அது நெடுதலுமே அந்த சில இடங்கள்லயே நிகழ்வுகளுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே அவர்களை வரிசைப்படுத்தும் பொழுது மனதிலே சரியான வேதனையாக இருப்பதுண்டு. ஏன் இப்படி தரப்படுத்துகின்றார்கள் பிள்ளைகளை, ஏன் தரப்படுத்தி காட்டுகின்றார்கள்? எடுத்த பிள்ளைகளை அவளை பேரையும் கொண்டு வந்திருக்கலாம் தானே, பெற்றோர்களை ஊக்குவித்திருக்கலாம் தானே என்று நான் மனதுக்குள்ளே நினைப்பேன். நீங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பாராட்டுகள் உங்களுக்கு, மீண்டும் பாராட்டுகள். உங்களுக்கும் நீங்கள் சில கருத்துக்களை உங்களை மாதிரியான ஆளுமைகளும் அதே மாதிரி விமர்சனங்கள்
விமர்சனங்கள் நாங்கள் எப்பவுமே நாங்க வளரலாம். ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் பயணிக்கிற நாங்கள் மாற்று கருத்துக்களை நாங்கள் எப்பவுமே ஏற்றுக்கொள்வது வளமை. காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த விமர்சனங்கள்லாம் எங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வோம் என்பது எங்களுக்கு மாற்று கருத்துக்களுக்கு அடுத்தது இந்த மதிப்பளிப்புகள் என்று சொல்லும் பொழுது நாங்களும் அந்த மதிப்பளிப்புல வந்து பல இது பல விடயங்களை வச்சிருக்கிறோம். உதாரணமாக இந்த உயர்தர தமிழ் பரீட்சையில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கான மதிப்பளிப்புன்றது உண்டு. அடுத்தது இந்த புலம்பெயர்ந்த தளத்துல நீங்கள் இப்ப ஒரு திருமணமான குடும்பத்தினர் அவர்களுடைய தலைப்பொங்கல், அந்த தலைப்பொங்கல் அதாவது முதலாவது பொங்கல். இப்ப சில வேளையில அவர் இப்பதான் ஸ்பான்சர் பண்ணி வைஃப் வந்திருப்பார், அவருக்கு இந்த தாய் தகப்பன் இருக்க மாட்டோம். ஆனா நாங்கள் சமூகமா இருக்கிறோம். சரி, அப்ப நாங்கள் அவையில கூப்பிட்டு அவைகளுக்கு ஒரு பரிசா கொடுக்கிறோம் தலைப்பொங்கல். அது மாதிரி தலைப்பிள்ளை, முதலாவது பிள்ளை பிறக்கிறன்றது அந்த பெற்றோருக்கு ஒரு மிஸ் பண்ணிட்டோம். நிச்சயமா எங்களுக்கு யாரும் செய்யவில்லை. நாங்கள் தலைப்பிள்ளைக்கு அந்த அந்த ஒரு கௌரவத்தை கொடுக்கிறோம். அதே மாதிரி தமிழில பெயர் வைத்த பிள்ளைகள் வந்து அதை வச்சு பெற்றார் சந்தோஷப்படுறவே இருக்கிறார். நாங்கள் நான் என்ன வச்சுதான் நான் இதுல பற்றி கதைக்கிறேன். என்னென்னால் இப்ப நாங்கள் வந்து வேற சமயம் கத்தோலிக்க தெரிஞ்ச விஷயம். அப்ப நாங்கள் வந்து எங்கட முறைமை வந்து அந்த நாள்ல எந்த செயின்ட் பிறந்தாரோ அந்த புத்தகத்தை பார்த்து அதன்படி வைக்கிறது தான் எங்கட முறை. ஆனா வீட்டுல தமிழ் பேர் இருக்கு, வீட்டுக்கு ஒரு தமிழ் பேர் கட்டாயம் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைக்கு இப்ப மரியாண்டு பேர் வச்சா வீட்டுல ஒரு தெய்வீகாண்ட ஒரு பேர் இருக்கு. அப்ப அந்த பேர் பொருத்தமானதா? இதுல நாங்கள் என்னென்றா அவர்கள் அதை நோக்கி சிந்திக்கிறார்களா? அப்படி என்றால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மதிப்பை கொடுக்கிறோம். இந்த நாட்டுல இன்னொரு விடயமும் இருக்கின்றது, அது நிறைய எங்கட பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் மிடில் நேம் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் வந்து அதை கொடுத்து பதிந்து அதனையும் நாங்கள் பயன்படுத்தலாம். என்னடா ஆங்கில பின்புலத்தில் ஒரு பேர் வருகின்றது என்றால் நாங்கள் தமிழ் பேர் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் மிடில் நேமாக வந்து பதிவு செய்து அதனை நாங்கள் பயன்படுத்தலாம் என்பதனையும் நேர்களுக்கு தெரிஞ்சு தெரியாதவர்கள் நிச்சயமாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் இதனை போல இப்ப சின்னவர்களை கௌரவிப்பது போல, திருமணமானவர்களை கௌரவிப்பது போல, கல்வி கற்றவர்களை கௌரவிப்பது போல எங்களுடைய சமூகத்தில் இப்பொழுதும் ஒரு 80 வயதை கடந்து தனிமையில் வாழ்கிறார்கள், சில பேர் குடும்பத்தினருடன் இருக்கிறார். அப்படியான மூத்தவர்கள் அவர்களையும் நாங்கள் அவர்களை நாங்கள் அந்த சமூகத்தில் தெரிவு செய்து அவர்களுக்கான ஒரு மதிப்பளிப்பையும் நாங்கள் செய்கிறோம். அதாவது நீங்கள் இவ்வளவு காலமாக இந்த சமூகத்தோட இருக்கிறீங்க, அப்ப நீங்கள் வந்து இந்த இளைய சமுதாயம் பொங்கைகள் அவைகளோட நீங்கள் ஒரு ஆதரவு அளிக்கலாம், அல்லது அவர்கள் வேறு விடயங்களை செய்திருக்கலாம் சமூகத்துல. ஆனா இப்ப அவர்கள் இயலாத நிலையில இருக்கலாம். அப்ப அதுல நாங்கள் ஒரு இப்ப 100 பேர் இருக்கிறோம் என்றால் இப்ப எல்லாரும் பெற போறது. ஆனா நாங்கள் 2 பேருக்காவது அந்த மதிப்பளிப்பை செய்யும் போது இந்த சமூகம் அதை நோக்கின ஒரு சிந்தனையை பயப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாங்கள் சொல்லலாம். அப்ப அதையும் நாங்கள் செய்கின்றோம். மூத்தோர்களை மதிக்கின்ற பண்பு எங்களுடைய தானே, அது கைவிடாமல் நாங்கள் அதனை உள்ளாங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டில இருந்து அதனையும் நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதனை விட முக்கியமான விடயமாக இந்த கூடி பொங்கல், ஒன்று கூடி பொங்கல், ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் இணைந்து பொங்குகிறார்கள், பூர்வகுடி மக்கள் வந்து பொங்குகிறார்கள். அப்படியான ஒரு இதை செய்திருக்கின்றோம். அதே மாதிரி கோல போட்டிகள்ல பங்கு பெற்றதுக்கு எங்களுடைய தமிழ் சமூகம் மிகவும் ஆர்வமானது. கடந்த ஆண்டும் ஒரு 30-35 பேர் கோல போட்டி அறிவித்தீங்கள். இந்த போட்டியல் விடயங்கள் எங்க அறிவித்தீங்கள் இதற்கு முன்னாலே? இதனை நாங்கள் வானொலிகள் ஊடாக, சமூக வானொலிகள், சமூக தளங்கள், அடுத்தது எங்களுடைய உள்ளக குழுமங்கள் அதனூடாகவும் துண்டு பிரசுரங்கள் ஊடாகவும் நாங்கள் இந்த தகவலை சொல்லி வரோம். அடுத்தது இது நாங்கள் இப்ப ஒரு 4 வருடம், இது 5வது வருடமா செய்கிறோடைய எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள்ல ஒரு நிகழ்வு நடக்குகிறது. அப்ப அந்த விடயத்தை உதாரணமாக இந்த பொங்கல் நாளுக்கு இன்றைக்கு இப்பவும் 100 பிள்ளைகளுக்கு மேல சரிதானே இந்த பொங்கல் நடன பயிற்சியில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 100 பிள்ளைகள் பயிற்சி எடுக்கிறார்கள் என்றால் அதனை சுத்தி அந்த 75 பெற்றோர்களாவது குறைந்தது இருப்பார்கள். அப்ப அவர்களை இது பொங்கல் நடனம் மட்டும், பொங்கல் பாடலில் பங்கு பெற்றவர்கள், பொங்கல் அந்த ஆட்டங்கள் செய்கிறவர்கள், பாரம்பரிய ஆட்டங்கள், அதனை விட ஒரு 20க்கு மேற்பட்ட ஸ்டோல்கள், விற்பனை நிலையங்கள் இருக்கின்றன. அப்ப இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஊடாக அந்த தகவல்கள் போகும் சரிதான். அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றியை இது வந்து உங்களோட வந்து
பொங்கல் ஏற்பாட்டு குழு இது இது ஆமா. இதுக்கு ஒரு பெரிய பேராக ஒன்றும் இல்லையா? இப்ப தமிழர் ஒரு தமிழர் அமைப்புண்டோ அல்லது ஏதாவது ஒரு ஒட்டுமொத்த பேராக ஒன்று நீங்கள் இதுவரை நாங்கள் அதனைத்தான் நான் முதலும் சொல்ல இருந்தேன். அதாவது நீங்கள் சொன்னால் போட்டி போட்டுக்கொண்டு வருவார்களா அப்படி என்று. நாங்கள் இந்த விமர்சனங்கள் இங்கு தமிழ் அமைப்புகள் இருக்கும் போது அவர்களுடன் கலந்துரையாடல் செய்து சில இதுகளை எப்படி நாங்கள் இதனை செய்யலாம், எப்படி முன்கொண்டு செல்லலாம் என்று வரும்போது ஒரு கலந்துரையாடலில் ஒரு அமைப்பு ஒரு சமூக அமைப்பு உண்டு இல்ல இதுகள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். உங்களுடைய பேருக்கு கீழே நாங்கள் இந்த பொங்கலை செய்கின்றோம் அப்படியும் நாங்கள் போனோம். 2 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் சொன்னோம், நீங்க உங்களோட பேனர்லயே பொங்கலை செய்யுங்க, ஆனா நாங்கள் ஒன்றா செய்வோம் என்று கூட நாங்கள் அதாவது எங்களுக்கு பெயர்கள் முக்கியம். நான் உண்மையிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவில் நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டிருக்காங்க. இவரும் தமிழர் நீண்ட காலமாக வேலை. நாங்கள் தாயகத்திலையும் இந்த மண்ணுக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஆக்கள். அப்ப எங்களுக்கு பெயர்கள்ன்றது முக்கியம் அல்ல. எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை நாளைக்கும் இதை நாங்கள் இந்த பொங்கல் நாள்ல சிறப்பாக இதனை செய்கிறாக இருக்கிறோம். இன்னும் இதனை நாங்கள் செய்கிறோம், எங்களால் செய்ய முடிவீங்களா என்றால் தாராளமாக நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மதோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் இன்னும் அந்த ஒரு அமைப்பாக நாங்கள் இதனை இன்னும் கொண்டு வரவில்லை என்றால் எல்லாரையும் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வரும் பொழுது இந்த இளைய சமுதாயத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் ஒரு கட்டமைப்பை தோற்றுவிக்கட்டும். எங்களுக்கு அந்த பொங்கல் நாளில் இந்த பொங்கலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனை நாங்கள் சிட்னி பொங்கல் என பிராண்டிங் செய்கின்றோம். அப்ப நீங்கள் போய் கூகுள்ல போய் சிட்னி பொங்கல் என்று அடிச்சீங்க என்றால் பேஸ்புக்ல போய் சிட்னி பொங்கல் என்றால் வரும். அதே மாதிரி எங்கட அங்க உடுப்புகள், தொப்பியல், பேணிகள் எல்லாமே சிட்டி பொங்கல் இருக்கு. நாங்கள் என்னன்னா அந்த ஒரு பிராண்ட வச்சிருக்கோம். அந்த அதாவது பொங்கல் நாள்ல இந்த பொங்கல் நடக்கும். அது நல்ல விடயம். அப்படி நீங்க சிட்னி பொங்கல் ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து நீங்கள் ஒன்று கூட்டி இப்பொழுது ஆரம்பிக்கிறீர்கள். நாலாவட்டத்துல நீங்கள் ஒரு பொது பேரை வைப்பீர்கள். அந்த பேரு கூடால நீங்கள் பலரை இணைத்துக் கொள்வீர்கள். என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு அமைப்புக்குள்ள போய் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்க, நீங்க செய்யுங்க நாங்க வரமுட நீங்க போவீங்க 2 பேரும், வேற சிலர் போக மாட்டேங்க. அந்த அமைப்புக்குள்ள நானே போவாங்க. அந்த சிக்கல் நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் ஒரு சமூகமாக சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் வெறுமனே ஒரு பேனருக்கு கீழே தான் நாங்கள் இருக்கணும் என்ற ஒரு மன சூழ்நிலை எல்லாருக்கும் உருவாகாது. அப்படி உருவாக வேணும் என்று எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு சமூக சிந்தனை என்றது அது ஒரு பொதுவான சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் ஒரு பொங்கல் நிகழ்வுன்றது தனிய சிவா வீட்டு பொங்கல், கணேஷ் வீட்டு பொங்கல் அல்ல. இது அப்ப இது ஒரு பொதுவான பொங்கலாகவும் நாங்கள் ஒரு பொது கட்டமைப்புக்கு இத கொண்டு செல்ல வேண்டும். எங்கட நீண்ட நாள் சிந்தனையில் பல சிந்தனைகள் இருக்கின்றது. நாங்கள் ஒரு பெரிய இடத்தை வாங்க வேண்டும், அங்கே எமது கலாச்சாரங்கள் விழுமியங்கள் எல்லாம் போற்றப்படுகின்ற இடமாக அந்த இடம் இருக்க வேண்டும். அதில் சகல துயிலும் இல்லங்களில் இருந்து, விளையாட்டு மைதானங்கள் இருந்து, வயோதிபர் மடங்களிலிருந்து எல்லாம் ஆலயங்கள் நிச்சயமாக நாங்கள் இங்கே எத்தனையோ ஆயிரம் தமிழர்கள் இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைத்தோம் என்று சொல்ல, யார் பூனைக்கு மணி கட்டுறது என்ற ஒரு பிரச்சனை எங்கள் மத்தியில இருக்குது. அந்த பூனைக்கு மணியை கட்டிட்டோம் என்று சொல்லி சொன்னா அது நடைமுறைக்கு கொண்டு வரலாம். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் நினைச்சோம் என்று சொல்லி சொன்னால், ஏன்னா நாங்கள் இருக்கின்ற நாடு அப்படியான ஒரு நாட்டில இருக்கின்ற முக்கியமான ஒரு நாட்டின் ஒரு தலைநகரில் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம். அப்படியான இடத்துல இருந்து கொண்டு அடுத்த சந்ததியிட்ட என்ன ஒரு கனதியான விடயத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம் என்றால், இப்படியான விடயங்கள்லாம் வரலாறுகளை கடத்துவதற்கு சரியான இடங்களாக நாங்கள் பார்க்கின்றோமே ஒழிய, எதிர்காலத்தில் நாங்கள் அப்படி பிரிந்து இருந்தோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே நாங்கள் கட்டுகின்ற ஒரு வளாகத்தில் எமக்கான நூலகங்கள், எமக்கான படிப்பகங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்ற பொழுதுதான் உங்களது பேரப்பிள்ளைகளா இருக்கட்டும், எனது பேரப்பிள்ளைகளா இருக்கட்டும், ஒருங்கிணைந்து ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு ஏனைய சமூகங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் எங்களை பறைசாற்றக்கூடியதான ஒரு இடத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நீண்ட நாள் ஆசைகளில் இன்னொன்று. அதனையும் நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். மாதிரி நாங்களும் தமிழினமும் சளைத்தவர்கள் அல்ல. ஒன்றுபட்டால் எல்லாரும் நாங்கள் ஒன்றுபட்டோம் என்று சொன்னா
நிச்சயமாக நாங்கள் இவ்வளவோ காரியங்களை செய்துட்டு போலாம். நான் பெருசு நீ பெருசு, நான் சொல்றதா நீ சொல்றதா இல்லாம யாரோட கருத்து நல்லதா இருக்கிற கருத்தை மட்டும் கொடுத்து நீங்க சொன்னீங்க பூனைக்கு மணி கட்டுறது யாருன்னு. இந்த பூனைக்கு எப்படி மணி கட்டுறது தெரியுமோ? கால் கட்டு போடாம பூனைக்கு மணி கட்ட வரும். அப்படி கட்டினீங்களா சொன்னா சரியா வரும். யாருக்குமே கால் கட்டு போடாம அது கொஞ்சம் சிரமமான விடயம் தான். ஆனால் செய்யலாம். எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. தமிழரின் ஆற்றல்களும் 30 வருடம் கட்டி போட்டு நாங்கள் தானே, அதை விட பெரிய பலம் எங்க இருக்க போகுது. நிச்சயமாக. சரி, இந்த பொங்கல்ல வந்து நாங்கள் பல இது வியாழக்கிழமை இந்த பொங்கல் 15ஆம் தேதி வியாழக்கிழமை 1 மணி தொடக்கம் 7 மணி மட்டும் இந்த பொங்கல் கொலோராடோ காடின் மெரிலாண்ட்ஸ்ல வந்து நடைபெறுகிறது. வளமையாக பொங்கல் நடக்கின்ற பொங்கல் தினத்தன்று பொங்கல் நடைபெறுகின்ற இடத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இந்த பொங்கலில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள், களியாட்டங்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் கலை கலாச்சாரங்கள் சார்ந்த விடயங்கள், கோல போட்டிகள், அத மாதிரி நலவாய்ப்பு சீட்டுகளும் இப்பொழுது விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நலவாய்ப்பு சீட்டு பற்றிச்சீட்டு தங்க நகை முதலாவது பற்றிச்சீட்டுல முதலாவது பிரைஸுக்கு வந்து 1 பவுன் தங்க நாணயம், இரண்டாவதுக்கு $500 பெறுமதியான $1000. இது நல்வாய்ப்பு சீட்டு ட்ரபிள் டிக்கெட் என்று சொல்லி இப்ப இது நாங்கள் இந்த பொங்கல் தண்டனைக்குள்ளேயே நாங்கள் அதை ஒரு அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிரதான நோக்கம் வந்து என்னென்றால் இப்ப இதுல வந்து நாங்கள் அரசாங்கத்தின் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வை செய்ய இல்லை, மக்களின் பங்களிப்பு ஊடாக செய்கிறோம். ஆனா அதுக்காக நாங்க டிக்கெட்டும் போட இல்லை, எல்லாரும் வந்து பங்கு கொள்ளலாம். அப்ப நாங்கள் செலவினங்களுக்கு தேவை. அப்ப அந்த இதை வந்து இந்த முறை லிப்ரா ஜுவல்லரி வந்து அதுக்கான முழுமையான ஸ்பான்சர் செய்வதாக சொல்லி முதலாவது பரிசு வந்து 1 பவுன் தங்க நகை, இரண்டாவது பரிசு 10 $10. நீங்கள் ஆன்லைன்லயும் அந்த டிக்கெட்டுகள் வந்து வாங்கி கொள்ளலாம். இப்பொழுது விற்பனை சிட்னி பொங்கல்ல தான் போய் அடிக்கணுமா? அப்ப முதலாவது பரிசு 1 பவுன் தங்க நகை, இரண்டாவது பரிசு $1000 பெறுமதியான லிப்ரா ஜுவல்லரி வவுச்சர், மூன்றாவது பரிசு $500 பெறுமதியான லிப்ரா ஜுவல்லரி வவுச்சர். வாங்கிக் கொள்ளலாம், அவர்களிடமே நீங்க பவுனாக வேண்டிக் கொள்ளலாம், இல்லாத நீங்கள் அதனை கூட்டி வேண்டாலும் வேண்டிக் கொள்ளலாம். அப்ப இவ்வாறான ஒரு பெருமையான பரிசை வச்சு கொண்டு நாங்கள் அதை அது கூட நல்வாய்ப்பை பரிசோதிக்கலாம். அதே நேரத்தில் இந்த பொங்கல் விழா சிறப்பதற்கான ஒரு செலவுகளுக்கும் அது உதவியாக அதில் வருகின்ற செலவுகளை ஓரளவுக்கு இதில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக அந்த நல்வாய்ப்பு சீட்டுகளை வாங்கி அதற்கான ஆதரவுகளையும் நேயர்கள் தர வேண்டும் என்பது எமது கோரிக்கைகளில் ஒன்று. நிச்சயமாக நாங்கள் அரசாங்கங்களிடம் இருந்தோ அல்லது பெரிய அமைப்புகளிடம் இருந்தோ நாங்கள் நீங்கள் இப்பொழுது சொல்ற விடயம் நல்லபடியா. இப்ப யாராவது உங்களுக்கு ஒரு விளம்பரதாரர்களோ அப்படியானவர்களுங்க ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும் வந்து தரலாம், தாராளமாக அப்படி செய்கிறார்கள். பலர் வந்து வணிக நிறுவனங்கள் நேரடியாக அமைப்பாளர் செய்கிறார்கள். தனிநபர்களாகவும் நாங்கள் $500 தருகின்றோம், இதனை நீங்கள் பரிசுகள் கொடுப்பதற்கு பயன்படுத்துங்கள், நாங்கள் $1000 தருகின்றோம், இதனை இந்த திட்டத்துக்கு பயன்படுத்துங்கள் என சொல்லுவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமூக ரீதியான ஒத்துழைப்பு நல்லா இருக்கிறது. இந்த கல்வியல் போன்றவற்றுக்காக மாணவர்களை கௌரவப்படுத்துவதற்காக சில வைத்தியர்கள் கொடுத்து தாங்களாக முன் வந்து அவர்கள் வந்து அவர்களுக்குரிய அந்த எல்லாருமே உதவி செய்யலாம். நிச்சயமாக வந்து எதிர்காலத்தில் அவர்கள் சிட்னி வந்து மேல எங்களுடைய தமிழர்களை பொறுத்தளவு ஒரு பலமான இனம், ஒரு ஆளுமை உள்ள விடயங்களை செய்யக்கூடிய கொடுப்பதற்கு தயங்காத இனம் சொல்லலாம். இன்றைய வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்துக்கும் கூடுதலா அனுப்பி கொண்டிருக்கிற அரசாங்கம் செய்வதில்லை தானே. அதனால் நாங்கள் யாரையும் தெராதவர்களையும் நாங்கள் சாடுவதில்லை. ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் இன்னொரு விடயத்துக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஒழிய யாரும் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் கொடுத்து பழகியவர்கள் நிச்சயமாக பாராமுகமாக இருக்க மாட்டார்கள். இந்த ஒரு நிகழ்வை
எதிர்வரும் காலங்களிலும் ஒரு கனதியான ஒரு நிகழ்வாக மாற்றுவதற்கு அனைத்து தரப்புகளும் முன்வர வேண்டும். இதில் நீ நான் என்ற போட்டி அற்று இது ஒரு ஒருங்கிணைந்த பெரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் எதிர்காலத்தில் மாற்றுவதற்கு அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பது எமது கோரிக்கைகளில் ஒன்று. மற்றது இப்ப நீங்கள் அந்த கலாச்சார கலை சம்பந்தமான விடயங்களுக்கு இப்ப நடனங்கள் போன்ற விடயங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஆசிரியர்களிடம் உதவி கேட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கத்தானே வேணும், அவர்கள் இந்த காஸ்டியூம் வாங்குவதற்கோ அந்த பிள்ளைகளுக்கு அப்படி ஏதாவது நீங்க கொடுத்தீங்களா அல்லது ஆசிரியர்கள் இலவசமாக? உண்மையில ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப நான் சொல்றேன், இப்ப 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இளைய சமுதாயம் இந்த பொங்கல் நடனத்தை பங்கு பெற்றிருக்காங்க. ஆனால் உண்மையில் அதற்கு ஒரு செலவுக்கு என்று சொல்லி இதனை வேண்டி தாருங்கள் என கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த அந்த பொங்கல் நிகழ்வுன்றது தங்களுடைய ஒரு பண்டிகையாக தாங்களே எடுத்து நடத்துவது போல நாங்கள் அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு விருது ஒன்றை கொடுக்கிறோம். ஆனால் அந்த அதுல வர செலவோ இல்லாட்டி இதுக்கு மேக்கப்புக்கு இது வேணும் அப்படி ஒரு கோரிக்கையையும் அவர்கள் எவருமே வைக்கவில்லை. அது உண்மையில அதான இந்த சமூகம். அதான தலைவர் சொன்னது போல, தேசிய தலைவர் அவர்கள் உட்பட்ட எங்களுடைய மக்கள் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அதாவது அந்த இல்ல இப்ப நீங்கள் வேற சமூகங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலவுக்கு உடனே ஏதாவது தேத்தனி வட வைக்கின்றாலும் கேட்பினமாக்கிட்ட, அதாவது ஒரு ரிஹர்சல் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது வேண்டி தாங்க கேட்கக்கூடிய. ஆனால் இவர்கள் தங்களுடைய சில இதை போட்டு தங்களுடைய நேரத்தை போட்டு அப்படி பழக்கி அந்த பெற்றோரும் பிள்ளைகளை கொண்டு அந்த நேரத்துக்கு விட்டு அவர்களுக்கான உடைகளை இதண்டு அப்படி செய்கிற ஒரு தன்மை உண்மையில ஒரு தைப்பொங்கல் விழாவில் பாராட்டப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் அவர் தங்களுடைய செலவழித்து பிள்ளைகளுக்கு ஆடைகளோ இல்ல அலங்கார பொருட்கள் இதுவும் ஒரு இடத்துல இருந்து இந்த நடனங்கள் வரவில்லை. இது ஒரு 5-6 இடத்துல இருந்து வருது. ஆனா அத்தனை பேருமே இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. அதுதான் உண்மையில ஒரு ஆச்சரியமான விடயம். அதுல இன்னொரு விடயம் இருக்குது. அண்ணன் சொன்ன விடயம்தான் எங்களுக்காண்டி அவர் போராட்டத்துக்கும் என்ற ஒரு தத்துவமும் எங்கள் மத்தியில் இருக்குது. நிச்சயமாக அதனையும் நாங்கள் கலைந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எமக்கான ஒரு விடயங்கள் நடைபெற்று சொன்னாலும் எங்கட மக்களை நம்பித்தானே போராட்டமே ஆரம்பிச்சு எங்கட மக்கள் கொண்டு போவார்கள். ஒரு நிச்சயம் துவங்கி விட்டா சரியான முறையில நாங்கள் செய்தோம் என்றால் எப்பவுமே அதற்கான இது இருக்கும். அந்த நிகழ்வுகளோட நாங்கள் அந்த விலங்கு பண்ணை என்றதை அனிமல் ஃபார்ம் அதை நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்தில இருந்தே அதை வச்சு கொண்டு வரோம். அப்ப அதுல அந்த அன்றைக்கு புள்ளியல் வரைக்குள்ள அந்த கோழி ஆடு மாடு அந்த இதுகளோட அந்த நேரத்தை செலவழிக்க அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அவர்களுக்கும் கொடுக்கும், எங்களுக்கும் அந்த ஒரு உணர்வு. இதுக்கு ஒரு பெரிய திடல், அந்த திடல் நீங்க அமைத்திருக்கிற அந்த திடல் பெருசாக இருக்கு, பெரிய இடம், அது ஒரு கூரை உள்ள இடம். அது அவர்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு அது ஒரு அதனை சுற்றி நாங்க கடைகளை போட்டு எல்லாமே உள்ளுக்குள்ளேதான் இல்ல வெளியிலே அது ஒரு திறந்த அந்த கசிபோன்னு சொல்றாங்க. அது ஒரு திறந்த வழி, அதாவது சுவரம் இருக்காது. அப்படியே நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அரங்கம் சார்ந்த நிகழ்வுகள் உள்ளகத்துக்கு நடக்கும். அதனை சார்ந்து விளையாட்டுகள் ஓட்டங்கள் அப்படியான உரியடித்தல் ஒரே நேரத்துல சமாளத்துல அங்க இங்க எல்லாம் இது நாங்கள் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறோம். பிரியாரிட்டி வைஸா ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுதான் வரும். சிலது பரவலா செய்யலாம். அதுக்கான சில விடயங்கள் அந்த நேரங்களில் நடக்கும். அந்த குறிப்பிட்ட 1 மணி தொடக்கம் 7 மணிக்குள் நாங்கள் அந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் நாங்கள் முடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பொங்கலின் சிறப்பு அம்சங்களாக பாரம்பரிய பொங்கல் நிகழ்வுகள், குடும்பம் முழுவதுக்குமான விளையாட்டுகள், அனிமல்ஸ் ஃபார்ம்ஸ், ஜம்பிங் காஸ்டில், அதே மாதிரி ட்ரஃபல் டிக்கெட், மற்றது பொங்கல் அந்த லைட்டிங்ஸ், அதே மாதிரி ஃபேமிலி போட்டோ ஷூட் எல்லாம் இருக்குது. படம் நீங்கள் எடுத்தால் உடனே பிரிண்ட் பண்ணி தரதுக்கும் ஒரு விற்பனை கொட்டகை. மற்றது இந்த டைகர் டான்ஸ் என்று சொல்லி அதுக்கும் இருக்குது. லயன் டான்ஸ் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி இது டைகர் டான்ஸ் அவர்களே செய்கிறார்கள். புலி ஆட்டம். மற்றது ஃபுட் அண்ட் ஷாப்பிங் அந்த விடயங்களும் அங்கே இருக்கின்றது. அத மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடித்தல், அத மாதிரி கிளித்தட்டு, கபடி போன்ற விளையாட்டுகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது வளமையாக நடக்கின்ற விடயங்கள்லாம் இந்த வருஷமும் அந்த நிகழ்வுகள் புதுப்பொலிவுடன் நடைபெறும் வினோதோடையும் இருக்கின்றது. அதற்கும் மிகவும் ஆர்வமாக ஒரு 35 பேருக்கு மேல இப்ப பதிவு செய்திருக்காங்க. ஊர்திகள் மாதிரி அப்படி இல்ல, ஊர்தி அந்த இதுகள் அதை நோக்கி நாங்க நகர்றோம். மக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆதரவை தரும்போது உண்மையில நாங்கள் அன்றைய நாளே ஒரு பெரிய ஒரு
சிட்னி தமிழர்கள் என்ற ஒரு தேசிய விழாவாக நடைபெறும். அப்ப இந்த பொங்கல் என்பதனை இந்த தேசிய விழாவாகத்தான் நாங்கள் இதை பிரகடனப்படுத்துகின்றோம். இது ஒரு தேசிய விழாவாக, தமிழர்களின் தேசிய விழாவாக நாங்கள் பிரகடனப்படுத்துகின்றோம். அதற்கான பேர் ஆதரவை அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இது வெறுமனே என்னுடையது உனது என்ற விடயத்தை தாண்டி இது எமது என்ற ஒரு ஆதங்கத்தோடு எல்லோரும் வந்து இதில் பங்கு பெற்ற வேண்டும். இது எமது நிகழ்வில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. அங்கு யாரும் வந்து இவர்தான் பொறுப்பாளர், அவர்தான் பொறுப்பாளர் என்ற ஒரு விடயத்துக்கள் இல்லை. நீங்கள் நாளைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அதற்கான பொறுப்பாளராக மாறுவீர்கள் என்பதனை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பொறுப்பாளர்களாக. நிச்சயமாக ஏன் நாங்கள் அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் இதில் ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதனால் அப்படியான விடயங்களை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே கலையாக்கி கொண்டு நகர்த்தி கொண்டு போகின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு உங்கள் பேர் ஆதரவு எமக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி எமக்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற வணிக ஸ்தலங்களுக்கும் ஆன ஆதரவுகளை எமது மக்கள் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த லிபரா ஜுவல்லரி போன்றவர்கள் 3 முறை தொடர்ந்து எமக்கான பேர் ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானவர்களுக்கும் பாராட்டுகளும் அவர்களுக்கான ஆதரவுகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கைகள். அதை விட பல நிறுவனங்களும் தனியார் தனி ஆக்களும் நமக்கான ஆதரவுகளை நிறுவனங்களும் நாங்கள் பாராட்டப்பட வேண்டும். இங்கே ஒரு 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 நிகழ்வு நடைபெறுகிறது, உடனே அவர்கள் அமைப்பாளர்கள் போவது வர்த்தக நிறுவனங்களிடம் தான். முதலிலே போய் உதவி நாடுவது எல்லா வர்த்தகர்களிடம் தான் போவார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த இதழுக்கு பெருமளவில் எமது பொங்கலை நாங்கள் வர்த்தகர்களிடம் கூடுதலாக பெரும்பான்மையாக கொண்டு போவதில்லை. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் அதனை முதன்மைப்படுத்தி ஒரு பொங்கல் நடப்பதால் அவர்களை பெருளவில் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை. காலப்போக்கில் எல்லாம் ஒருங்கிணையும் போது நிச்சயமாக இது ஒரு பெரு வெற்றியை அடைந்து எல்லா மக்களும் சந்தோஷமாக ஒரே நிகழ்வாக அதனை ஒரு சிறு விடயங்கள் தான் முரண்பாடுகளாக இருக்கின்றது. அந்த முரண்பாடுகளும் களையப்படுகின்ற போது நிச்சயமாக அவர்களும் எம்மவர்கள் தான், எல்லோரும் எம்மவர்கள் தான் என்ற ஒரு துணிப்பொருளில் நாங்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவோம். இந்த பொங்கலை எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு வெற்றியான பொங்கலாக மாற்றுவோம் என்பது எமது கோரிக்கை. நிச்சயமாக நீங்கள் ஆரம்பித்த விடயமே எனக்கு கவர்ந்ததாக இருந்தது. அதாவது நீங்க பல அமைப்புகளையும் சேர்த்து நீங்க உள்வாங்கி எல்லோரும் சேர்ந்து இதை கொண்டாட வலிக்கிட்டு இருக்கிறீர்கள், கொண்டாடி கொண்டு இருக்கின்றீர்கள். 4 வருடமாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள், முன்னேறி கொண்டு போகிறீர்கள், பல மாற்றங்களை கொண்டு வருகிறீர்கள், கௌரவிப்புகளை கூட பலப்படுத்தி இருக்கின்றீர்கள், விரிவுபடுத்தி இருக்கிறீர்கள். ஆகவே இது நிறைய மக்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக நிறைய வெற்றியை கொண்டு வரும், எங்கள் தமிழர் கொண்டு ஒரு அடையாளத்தை நிச்சயமாக கொண்டு வரும். இது காலப்போக்கில் எங்கள் இளையோர்கள் கூட இதிலே கவரப்பட்டு இழுபட்டு வருவார்கள். மற்றது இன்னொரு விடயம், அடுப்பங்கரையில் உறங்கி கிடந்த மது மகளிர்களை உலகம் போற்றும் ஒரு உன்னத சக்திகளாக மாற்றிய ஒரு வரலாறு ஈழத்துக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மகளிரையும் பொறுப்பு வாய்ந்தவராகவும் மிகவும் உன்னதம் படைத்தவர்களாகவும் இந்த பொங்கல் நிகழ்வுகளில் அவர்களும் பொறுப்பாளர்களாக பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நாங்கள் கொடுப்பதில்லை பொறுப்பு, அவர்களாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அதுதான் நான் சொல்ல வருகின்ற கருத்து. பொறுப்புகளை கொடுப்பதற்கு நாங்கள் அது ஒரு அந்த ஒரு கருத்துருவாக்கமே தவறானது என்பது எனது வாதம். என்னென்று சொன்னால் அந்த பொறுப்புகள் என்பது இரு பாலரும் சரிசமமாக சமத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதல்ல சமத்துவம். நிச்சயமாக அந்த சமத்துவம் என்பது அந்த பெண்ணும் ஆணும் இருந்து சமத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை, உதாரணமாக இந்த வேலை திட்டத்தை நான் செய்கிறேன் என்ற ஒரு ஆள் இப்ப நீங்க வந்து எடுத்தால் அதனை நான் குவெஸ்சன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வெவ்வேறு விடயங்களை செய்திருக்கிறீர்கள், சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த இதிலே இந்த பொங்கலிலே பொங்கலை
எடுக்கின்ற அந்த விடயத்திலேயே துசாலினி என்று சொல்லி ஒரு மகளிர் தான் அந்த பொறுப்பு. அத மாதிரி நீங்கள் அந்த எங்களோட பேனரை போய் பார்த்தீர்கள் என்று சொல்லினால் அதில் பெண்களின் முக்கியத்துவம் அங்கே இருக்கின்றது. எல்லா விடயங்களிலுமே அவர்களின் பிரசன்டேஷன், அவர்களின் பொறுப்புகள் அங்கே இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இன்னும் பலமாக அவர்களது தலைமைத்துவமும் அங்கே பிரதிபலிக்கப்படும் என்பதனையும் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அங்கே நீங்கள் இப்ப தோரணங்கள் எல்லாம் நீங்கள் அங்க கட்டுவதுண்டா இந்த பொங்கல் விழாவில்? நாங்கள் இந்த எங்கள்கிட்ட இப்பொழுது அந்த என்ன சொல்றது செயற்கை அலங்காரங்கள்லாம் நாங்கள் உண்மையில பூக்களை பயன்படுத்துவதோ அல்லது தென்னையிலிருந்து தோரணங்களை கொண்டு வருவதோ வந்து ஒரு கூடுதலான ஒரு சிரமமான விடயம். அப்ப நாங்கள் அதாவது எனக்கு கடந்த முறை வந்த ஒரு ஐயா 85 வயது அவர் சொன்னார், ஊர்ல இருந்த மாதிரி தம்பி எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த இதை கொண்டு முடியுமோ அதனை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வி கடந்த வருடம் எமது செயற்பாட்டாளர்கள் முயற்சி செய்தவர்கள் தென்னம் கொண்டு தோரணம் கட்டுவதற்கான முயற்சியிலே, ஆனால் மற்ற விடயங்கள் வாழையாக இருக்கட்டும், கரும்பாக இருக்கட்டும், அப்படியான விடயங்கள் எல்லாம் இயற்கையாகத்தான் நாங்கள் செய்வது வளமை. ஆக ஒரு சில அந்த பூ மாலைகள் அப்படியான விடயங்கள் மட்டும் செயற்கையை அங்கே வந்து ஓலையிலே தான் செய்வோம். குருத்து ஓலையில் செய்வோம். அதுல வெட்டி அப்படி செய்ய முடியாது இல்ல, எனக்கு தெரியாது, நான் கேட்கிறேன். அப்படி ஏதாவது செய்யக்கூடிய ஆற்றல் முயற்சி முடியாது என்று இல்லை, முயற்சி செய்தால் நிச்சயமாக வந்து கிட்டத்தட்ட தென்னோலை மாதிரி தான் இருக்கு. முயற்சி செய்தால் கேன்சல இருந்து கொண்டு வரலாம். அதனால கொஞ்சம் செலவான வாழையிலேயே கொண்டு சிலவா பல நண்பர்கள் விடுமுறைக்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள். அங்கிருந்து திரும்பி வாரவர்கள் வரும் பொழுது அண்ணா நாங்கள் குருத்தோலை கொண்டு வந்து நாங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து தந்தார்கள் என்றால் நிச்சயமா நிச்சயம் இல்ல. வாழையில நீங்கள் இங்கே நிறைய பேர் தான் வாழை இருக்கிறதே சொன்னால் அன்றைக்கே கொண்டு வருவார்கள். வாழையிலே கரும்பு இல்லை. நாங்கள் முதல் நாள் வியாழக்கிழமை பொங்கல், நாங்கள் புதன்கிழமையே சோதனைகள் எல்லாம் நிறைவு செய்து நிச்சயமாக வாழை இதுகள் எல்லாம் புதன்கிழமை காலமே எங்களுக்கு கொண்டு வந்து வாகனம் வேணும். வாகனம் அப்படி வாழை இருக்கிறவர்கள் எங்களுக்கு கோல் பண்ணி, அண்ணா எங்களிடம் வாழை இருக்கின்றது, நீங்கள் வெட்டலாம், எங்களிடம் கரும்பு இருக்கின்றது, நீங்கள் வெட்டலாம் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால் நாங்கள் வாகனத்துடன் போய் அவர்களின் வீட்டில் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எடுத்து அந்த இதுல வந்து பயன்படுத்திக் கொள்வோம். நீங்களும் அப்படி உங்களிடம் வாழை இருந்தால் நிறைய வாழை தோட்டம் வைத்திருப்பவர்கள் இருக்கிறார். ஒரு வாழை இருந்தாலே இலை இருக்கும். நீங்கள் கொண்டு போய் கொடுப்பதற்கு வசதியா இருந்தாலும் கொடுக்கலாம். உங்களுடைய எங்க கொண்டு வந்து உங்களுக்கு தர வேணும்? நிச்சயமாக எங்கட புதன்கிழமை வந்து கொலரோட்டின் மேரிலாண்ட்ஸ் அந்த இடத்துலதான் வந்து நாங்கள் சோதனைகள் அந்த இடத்தில் வந்து 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு கொண்டு வந்தாலே தரலாம். நாங்கள் அந்த இடத்தில் சோதனைகள் செய்து கொண்டிருப்போம். அந்த இடத்திலே நேரடியாகவும் கொண்டு தரலாம், அல்லது எமது வளமையான தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக வந்து அந்த பொங்கல் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு என்று சொல்லி அந்த தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே அந்த சிட்னி பொங்கல்ல இருக்கின்றது. அந்த தொலைபேசி யாருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணினாலும் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கான வழிகாட்டிகளாக இருப்பார்கள். நல்லது நல்லது. இன்னொரு விடயம் நிச்சயமாக என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நாங்கள் அந்த வாகன தரிப்பிடங்கள் எல்லாம் வந்து ஒரே நேரில் அங்கே அந்த உள்ளுக்கு மைதானத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உள்ளுக்குள் வந்து அந்த நேரத்தில் வருபவர்களுக்கு உடனடியாக வாகன தரிப்பிடம் எடுப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த மைதானத்தை சுத்தி இருக்கின்ற தெருக்களில் வந்து அவர்கள் நிச்சயமாக அந்த வாகன தரிப்பிடங்களாக வந்து அவர்கள் பயன்படுத்தலாம். ஏனென்றால் அவர்கள் உள்ளுக்கு வந்துவிட்டு திரும்பி போய் வாகனத்தை தரித்து விட்டு வருவதற்கு அவர்களுக்கு ஒரு நேரம் எடுக்கும். ஆகவே இதை நாங்கள் ஒரு முன்னறிவித்தலாக வந்து நாங்கள் நேயர்களுக்கு சொல்கின்றோம். நீங்கள் அந்த நேரத்தில் முன்னுக்கு வந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய வாகன தரிப்பிடங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்தீர்களா என்றால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த
வீதிகளில் வந்து இருக்கின்றதோ வீதி தரிப்பிட வாகன தரிப்பிடங்கள், அங்கே வந்து நீங்கள் உங்கள் வாகனங்களை தரித்து விட்டு நிச்சயமாக உள்ளுக்கு நடந்து வரலாம். ஏனென்றால் 2-3 நிமிடங்கள் தான் எடுக்கும் நீங்கள் அந்த மைதானத்துக்கு உள்ளே வர்றதுக்கு. அத மாதிரி பொது மலசல கூடங்கள் அப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. அத மாதிரி பொதுவான தண்ணீர் பந்தல்கள் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கும், ஏனென்று சொல்லி சொன்னால் விற்பனை நிலையங்களும் இருப்பதால் எல்லாம் நாங்கள் எல்லாரையும் உள்வாங்கி எல்லோருக்கும் சமத்துவமாக சரியான விடயங்கள் போய் சேர வேண்டும் என்பதனால் எல்லாம் முதல் ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து குளிர்பானங்கள் எல்லாம் வந்து அங்கே நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு விற்பனை நிலையங்களிலும் நீங்கள் போய் குளிர்பானங்கள் வாங்கி அருந்தக்கூடிய மாதிரியான சூழ்நிலைகளும் அங்கே இருக்கின்றது. அதே மாதிரி உணவகங்கள், நமது பாரம்பரிய உணவுகள் அங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் அவற்றையும் வாங்கி அவர்களுக்கான ஒரு ஆதரவுகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி எமது பாரம்பரிய உடுப்புகள், உடைகளும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும். அதுகளும் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி. பொங்கல் கழிவண்டு இருக்கிறதா, பொங்கல் கழிவு விலையில இருக்கிறதா அந்த நாள்ல பொங்கல் கழிவு விலையில நிச்சயமாக அவர்கள் அந்த அப்படி ஒரு தரத்துடன் தான் அங்கே அந்த கடையை கொண்டு வந்து அங்கே போடுவார்கள். நிச்சயமாக வெளியில் அவர்கள் வாங்குவதற்கும் அந்த இடத்தில் வாங்குவதற்கும் ஒரு வேறுபாடு அங்கே காணப்படும். வளமையாகவே அவர்கள் அந்த நிறைய ஆஃபரில் தான் அந்த உடுப்புகளை வந்து வாங்குறவர்கள். பல பேருக்கு அந்த நல்ல கருத்துக்கள் வந்திருக்கின்றது. கடந்த 4 வருடங்களில் அந்த உடுப்புகள் வந்து சிறந்த விலையில் வந்து வாங்கியிருக்கிறோம் என்ற கருத்துக்கள் வந்து அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த பொங்கல் வந்து முற்றுமுழுதாக எல்லா விடயங்களையும் உள்வாங்கிய ஒரு பொங்கலாகத்தான் அங்கே பார்க்கப்படுகின்றது. அடுத்தது இந்த பொங்கல் என்று சொல்லக்கல நான் அந்த முதலே தெரிவிச்சிருக்கணும். இப்ப தமிழற்ற வாழ்வியல் பொங்கல்ன்றது வந்து ஒரு முக்கியமானது. அதாவது இப்ப நாங்கள் ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்துல இருக்க கேக் வெட்டுவோம். என்னத்துக்கு பிறந்த நாள் என்றாலும் கேக், என்னத்துக்கு கேக். இப்ப தமிழற்ற வாழ்வியலை பாத்தீங்கன்னா பொங்கல்ன்றதுதான் உண்மையில அதுக்கு ஒரு சமாந்தரமான நிகழ்வா அது ஆதி காலம் தொடக்கமே இருந்தது. அதாவது இப்ப ஒரு பிள்ளை பிறந்தால் பொங்குவோம், வீட்டுல பல்லு முளைச்சால் பொங்குவோம், தென்னை வந்து முதலாவது காய் காய்ச்சதால் பொங்குவோம், எங்கட படகுகளை வந்து கடல்ல விடுறேன்னு சொன்னால் அதுக்கு பொங்குவோம், கிணறு வட்டைகள்ல தண்ணி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பொங்குவோம். அடுத்தது கோயில்ல ஒரு வழிபாடுகளை செய்கிறோம் என்றால் அது எங்கட அந்த கத்தோலிக்க மதங்கள்ல கூட அந்த சின்ன பொங்கல் செய்கிற ஒரு வழக்கம் உண்டு இருக்கு. இந்த 17 ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு பொங்கல் பூசை இருக்கு. அப்ப அந்த பொங்கல்ன்றது எங்களுடைய வாழ்வியல்ல ஒரு கலந்தது. அதுக்குள்ள இது தைப்பொங்கல்ன்றது ஒரு சிறப்பு விடயமாக. அப்ப அந்த விடிய இந்த பொங்கல்ன்றத வந்து நாங்கள் ஒரு அந்த ஏதாவது கேக்குன்றதுக்கு சமாந்திரமாக தமிழற்ற பண்பாட்டியல் இந்த பொங்கலை வந்து அதையும் இந்த எதிர்கால சமூகத்துக்கு நாங்கள் ஒரு கொண்டு செல்லக்கூடிய வகையில இந்த தைப்பொங்கல் இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு விழாவாக அது தமிழருடைய ஒட்டுமொத்த விழா, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விழா, தமிழற்ற தொன்மைகளை கொண்டு வர தமிழ் அடையாளம். புத்தாண்டு விழா, அப்படியோ தமிழ் புத்தாண்டு, பொங்கல் புத்தாண்டு விழா, தமிழ் புத்தாண்டு விழா. ஆனா அதற்கு முதன்மையாக தமிழர் தேசிய விழா, தமிழர்களுக்கான ஒரு தேசிய விழா. அப்ப எங்களுடைய இப்ப எதிர்கால சந்ததிட்ட நீங்க தமிழர்ட்ட என்ன உங்களோட ஐடென்டிட்டி என்றால், நாங்கள் தமிழத்தாக்கள், நாங்கள் தமிழகம், நான் மலேசிய தமிழர், நான் சிங்கப்பூர். உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் சொன்னா மொழிதான் சொல்லலாம். ஆனா இந்த விழான்றது அதுவும் ஒரு ஐடென்டிட்டி. இப்ப உங்களோட விளையாட்டுண்டா என்னண்டா நாங்கள் கிளித்தட்டு சொல்லுவோம், என்னோட கபடி என்று சொல்லுவோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் அடையாளங்கள் இருக்கிறதா தமிழற்ற விளையாட்டுகள். அது மாதிரி தேசிய விழா என்று சொன்னால் இதனை நாங்கள் ஒரு தேசிய விழா. ஏனென்றா எங்களுக்கான ஒரு நாடு இல்லை, எங்களுக்கு ஒரு பலமான அரசு கட்டமைப்பு இல்லை. இப்ப தமிழகம் ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த மாநிலம் என்றாலும் அது ஒரு கீழே தான் இருக்கிறது. இன்னொன்று கீழே இருக்கிறது. அது ஒரு ஆளுமையோடு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாக அதுவும் இல்லை. அப்ப நீங்கள் இந்த நாளை நாங்கள் தேசிய விழாவாக கொண்டாடுவோம். இப்ப ஜனவரி 8 சொன்னோம்னா அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போறது, இன்னொரு நாளை கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்ள போறது. அப்ப நாங்க இருக்கிற நாள்ல ஒரு சிறப்பான நாள் இந்த நாள், அதை விழாவாகவும் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்னா அதுதான் சமூகம். அப்ப அந்த வகையில தைப்பொங்கல் நாளை நாங்கள் ஒரு தேசிய விழாவாக கொண்டாடுவோம். நிச்சயம். நேற்று இந்த சமூக ஊடகம் ஒன்றில் நான் இந்த பொங்கல் சார்ந்த ஒரு
குரல் பதிவொன்றினை போட்டிருந்தேன். அந்த குரல் பதிவினை போட்டவர் மலேசியாவை பின்னணியாக கொண்ட ஒரு மகளிர் தான் அந்த செய்தியை சொல்லியிருந்தார். அவர் அந்த செய்தியை கொடுக்கும்போது ஈழம், மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளும் என்று சொல்லி போட்டிருந்த அந்த பதிவை ஒரு இங்கு பிறந்தவர்களாக இருக்க முடியும், நிச்சயமாக இம்மவர்கள் தான். அவர் அதுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கார், எல்லாம் சரி, அந்த ஈழம் என்றது இங்க இருக்கு. அப்ப இப்படித்தான் இருக்கின்றது எங்களது நிலைப்பாடுகள். ஆகவே அவர் நிச்சயமாக அந்த அவரின் அம்மா அப்பா ஒரு ஈழத்தையோ இன்னத்தையோ பின்னணியாக கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே அந்த பிள்ளைக்கு அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. என்னடா அந்த பதவியை செய்தது நான் தான். ஆகவே அதை நான் அவரிடம் கேட்டிருந்தேன், நீங்கள் பிறப்பால் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி. ஆனா அவரே அந்த பதிவை அகற்றிவிட்டு போயிட்டார். ஆகவே இப்படித்தான் கடத்தப்படாமலே இருக்கின்றது. நாங்கள் பார்த்தோம்னா பல பிள்ளைகள் வேற்று மொழியிலே ஆர்வம் கொண்டு அதை கற்பது கூட இந்த காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தமிழை விட. ஏனென்றால் தங்களுடைய ஊக்குவிப்பு குறைவாக இருக்கிறது. அல்லது நாங்கள் நீண்ட நேரமாக உரையாடி இருக்கின்றோம். நீங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். அனைவரும் நாங்கள் இவ்வாறு சேர்ந்து அந்த விடயத்தை நாங்கள் இரண்டாவது வேலை நாள்ல இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அதை செய்கிறோம். அந்த செய்தி வளமையாக வருபவர்கள் வருவார்கள் அதுல, ஆனால் புதியவர்கள், இதனை அறியாதவர்கள், இப்படி ஒன்று நடக்கிறது என்றது அவர்களுக்கு தெரிய வேண்டும், அவர்களும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் இது ஒரு பலமான விழாவாக மாறும். இப்ப நாங்கள் எல்லாருமே சேராமல் அந்த விழா முழுமையல்ல. நாங்கள் இவ்வளவுதான் என்றாலும் அது முழுமையல்ல. அப்ப அந்த அந்த நாளை நாங்கள் போட்டு செய்கின்றோம். உங்களால் விடுமுறை எடுத்து வாருங்கள், விடுமுறை எடுத்து முடியாவிட்டால் அரைநேரம் எடுத்து வாருங்கள், அரைநேரம் எடுத்து முடியாவிட்டால் 4 மணிக்காவது வாருங்கள். பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இதுக்குள்ளே நீங்கள் கௌரவப்படுத்துகின்ற விடயங்களுக்குள்ளே தமிழ் பாடசாலையில் அப்படி ஒன்றும் இல்லை இல்லவா? தமிழ் பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லி அனைவரையும் நாங்கள் ஒரே நேரமாக உள்வாங்குறோம். அதே நேரத்தில் நீண்ட காலமாக நாங்கள் தமிழ் மொழியை கற்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவருக்கும் அந்த இதனை நாங்கள் கொடுக்கின்றோம். நிச்சயமாக அந்த நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுகிறவர்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். படிப்படியாக முன்னோறி கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். எடுத்த எடுப்பில் நாங்கள் 10 படிகளை தாண்டி ஓடாமல் நாங்கள் படிப்படியாக உள்வாங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கான அந்த வரவேற்புகளும் அதே மாதிரியே எங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாக நாங்கள் எவ்வாறு கனதியாக நாங்கள் மாற்றம் அடைகின்றோமோ அப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் சாராம்சமும் மிகவும் கனதியாக மாற்றப்படும். அதற்கான ஆதரவு தளங்கள் எங்களுக்கு கிடைக்க வேணும். கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் இன்னும் இதனை மெருகூட்டுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுப்போம். சமூகங்கள் சார்ந்த என்ற வானொலி அறிவிப்பாளர்களாக இருக்கட்டும், பாடசாலை சார்ந்த சமூகங்களாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த சமூகங்களாக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், எல்லோரையும் நாங்கள் இதுகளுக்கு உள்வாங்கி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் தான் நாங்கள் இருப்பதால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவற்றையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம் என்பதனை எல்லோருக்கும் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இல்லை, நான் வானொலி என்று குறிப்பிட்ட முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், நான் பல இடங்களில் கண்ட விடயம், அதாவது எங்களுடைய ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் சார்பாக வந்து நேரலையிலே வந்து நிறைய பேர்கள் வந்து பங்கு பெற்றுவதுண்டு. ஆனால் அந்த நன்றி சொல்லி கொண்டு போவார்கள் மேடையிலே. பாத்தீங்கன்னா அங்கே பார்த்தால் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு வானொலி சில வேளையில விடுபட்டு போவதுண்டு. அது எங்க அறிவிப்பாளர்களை கௌரவப்படுத்தணும் என்றால், ஆனால் இந்த வானொலிக்கு ஒரு இடம் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. இந்த வானொலி பலரை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற, ஒவ்வொரு வானொலியும் பலரை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற வானொலிகள். அப்ப அந்த வானொலிகளுக்கு ஒரு கௌரவம் என்று எதுவும் கொடுக்க தேவையில்லை. அந்த ஒரு நன்றி மட்டும் நம்ம இடையில சொன்னாலே அது ஒரு பெரிய காரியம். ஆனால் சில வானொலிகளை சொல்லிக்கொண்டு போவார்கள், ஆனால் இந்த வானொலியிலும் வந்து பங்கு பற்றி இருப்பாரு தற்செயலா விடுபட்டிருக்கலாம். அது அப்படி தற்செயலா நிச்சயமாக இது நாங்கள் ஒரு தேசிய நிகழ்வாக மாற்றத்தை ஏற்படுத்த முற்படுகின்ற போது இப்படியான விடயங்களை நாங்கள் உள்வாங்குவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம்
என்பதனை நாங்கள் நன்றி நன்றி. நான் அதை எங்கேயாவது சுட்டி காட்டணும். இல்லை, அது நல்ல கருத்து தான். நிச்சயமாக நாங்கள் அதனை உள்வாங்கிக் கொள்வோம். நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பிக்க வந்ததுக்கு மிக்க நன்றி. முதலாக இப்படி ஒரு பாரிய ஒரு முன்னெடுப்பை நீங்கள் நடத்துவதை விட்டு நாங்களும் பெருமைப்படுகின்றோம். ஒரு தமிழர்களுக்கான இப்படி ஒரு தேசிய விழாவாக நீங்கள் எல்லாரையும் உள்வாங்கி எல்லாருக்கும் ஏற்ற விதத்தில் நீங்கள் சொன்ன விடயங்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் இதில் ஒரு விதமான மனத்தாங்களும் இருக்காது. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விடயத்தையும் நான் அவதானித்துக் கொண்டு வந்தேன். இதில் ஏதாவது குறைபாடுகளை குறை சொல்லக்கூடிய விடயம் இருக்குது. ஆனால் இல்ல, நீங்கள் எல்லாமே சரியாக அவதானித்து தான் நீங்கள் படியேறி கொண்டு போன்றீர்கள். நிச்சயமாக வெல்லுவீர்கள், நிச்சயமாக ஒன்று திரள்வீர்கள், பெரிய ஒரு கட்டமைப்பாக கொண்டறிவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. கடவுள் உங்களோட இருப்பார், இயற்கையும் உங்களோட இருக்கும். நிச்சயமாக வெல்வது உறுதி என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு ஏடிபிசி நிறுவனத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நிச்சயமாக பொங்கலில் சந்திப்போம் அனைவரையும். நன்றி, வணக்கம். அன்புடன் சிவா. நன்றி திரு கணேசன்.